ஓகேம்மா, நீங்க வகுப்பு ஆரம்பிக்கலாம். Students, good evening all. Good evening, ma'am. Very good. எல்லாரோட வீடியோஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மைக் ஓபன் பண்ணிக்கோங்க. First of all, I am giving some instructions for your online class. Okay? Okay, ma'am. Okay, listen. Question miss ரைஸ் பண்ணும்போது உங்களோட மைக்கா அன்மியூட்ல இருந்து என்ன பண்ணணும், எடுத்துட்டு ஆன்சர் ரிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. Some doubts means you can ask me. ஓகேவா? ஓகே. மிஸ் நடத்தும்போது உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா தாராளமா என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் மிஸ் கிட்ட ரைட் பண்ணலாம். அப்போ உங்களோட மைக்க என்ன பண்ணணும், அன்மியூட்ல இருந்து எடுத்துடணும். ஓகே. தென் வீடியோஸ் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களோட கேமராஸ் ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்சர் பண்ணும்போது மட்டும் கேமராவை ஆன் பண்ணிட்டு மைக்க ஆன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி அன்மியூட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? திஸ் ஆர் ஆல் த பேசிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஆன்லைன் கிளாஸ். Okay, ma'am. You all understand? Yes, ma'am. Very good, very good. Shall we start the class? Yes, ma'am. Okay. எல்லாரும் thumbs up பண்ணலாமா? Shall we start the class? Yes, very good, very good. Today topic is auxiliary verb. Okay வா? என்னது நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? Auxiliary verb. சொல்லுங்க. ஓகேவா? பாஸ்ட் கிளாஸ்ல இருக்கு என்னது, present continuous பார்த்திருப்பாங்க, past continuous பார்த்திருப்பாங்க and future continuous. continuous tense வரும்போது நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிருந்தாங்க? என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு ing ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? எஸ், வெரி குட். verb கூட நம்ம என்ன ஃபார்ம் சேர்க்கணும், ing ஃபார்ம் சேர்க்கணும். ஓகேவா? அது அப்படி நம்ம சேர்த்து எழுதும்போது அது கண்டினியூஸ் டென்ஸோட கனெக்டிவிட்டில இருக்கும். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது டுடே ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக். லாஸ்ட் கிளாஸ்ல மிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தேன். ஆக்சிலரி verb பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மிஸ் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ அந்த ஆக்சிலரி verb-னா என்ன? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க எல்லாரும் கிளியர் பண்றீங்களா? ஓகே. verb-னா என்ன? Action verb, ma'am. Very good, very good, very good. யார் சொன்னீங்க? நேம் சொல்லுங்க. அப்புறம் வேற யார்? அபரிராஜன், ma'am. அபரிராஜன். வெரி குட், வெரி குட். verb-னா action word. ஓகேவா? அப்படின்னா வினை சொல். ஆக்ஷன் வேர்ட்னா என்னம்மா? எனக்கு தெரியலையே, என்னென்ன ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். Sleeping, writing, eating, cooking, running, playing. ரைட், ing சொல்லலாமா? ஆக்ஷன் வேர்ட் கேட்டேன். அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? வேர்ட் மட்டும் தானே சொல்லணும். கண்டினியூஸ் டென்ஸ் சேர்த்து சொல்லணுமா? புரியுதா? சொல்ல வரேன், புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ ரீட், ரைட், ஸ்லீப் அப்படிங்கிறது தான் என்னது, ஆக்ஷன். கூட ing ஃபார்ம் சேர்க்கும் போது அது கண்டினியூஸ் டென்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? சோ எப்ப யார் கேட்டாலும் verb-க்கான வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்? ரீடிங், ரைட்டிங், ஸ்லீப்பிங். அப்புறம் என்ன சொல்லலாம்? நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, நம்ம என்ன ஆக்ஷன் அப்படிலாம் பண்றோமோ that is called the action word. இல்லையா? தமிழ்ல என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்?
தூங்குதல், ஆடுதல், பாடுதல், விளையாடுதல் எழுதல் சொல்லலாம் இல்லையா? நம்ம நிறைய என்னது ஆக்ஷன் பண்றோம். சோ நம்ம நிறைய அதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? ஓகே, இப்போ ஆக்சிலரி வேர்ப்னா என்னன்னு நமக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஆக்சிலரி வேர்ப்னா என்ன? வேர்ப்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆக்சிலரி வேர்ப்னா என்ன அப்படிங்கறத இப்ப மிஸ் சொல்ல சொல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஹிண்ட் எடுத்துக்க போறீங்க. சோ லெட்ஸ் டேக் யுவர் நோட். ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ்க்குன்னு ஒரு நோட் போட்டுருக்கீங்க. அந்த நோட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹிண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ப்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? Auxiliary verb helps the main verb and is also called a helping verb. அது என்னன்னு சொல்றாங்க? Helping verb. ஒரு நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஆக்சிலரி verb தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அந்த ஆக்சிலரி verb அத என்னன்னு சொல்றாங்க? That action happened in the past or happening in the present or will happen in the future. ஓகேவா? அதாவது ஒரு செயல் நடக்கும் போதோ இல்ல நடந்துட்டு இருக்கும் போதோ இல்ல நடந்து முடியும் போதோ இந்த ஆக்சிலரி verb வந்து verb கூட மெயின் verb பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகேவா? இப்ப இதுக்காக நம்ம தமிழ் அர்த்தத்தை பார்க்க போறோம். மிஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சில பிக்சர்ஸ் கொடுப்பேன். நீங்க உங்களோட கிளாஸ், இப்போ நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்குன்னு ஒரு நோட் போட்டிருக்கீங்க இல்லையா? அதுல ரைட் டவுன் பண்ண போறீங்க. ஓகேமா? ஓகே மேம். ஓகே, just wait. I'm giving the picture. Okay. ஓகே மேம். ஓகே, இப்போ உங்களோட ஆன்லைன் கிளாஸ நீங்க மினிமைஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் மிஸ் சென்ட் பண்ணிருப்பேன். ஓகேவா? இத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. மிஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பேன். ஓகே, நோட் டவுன் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். What is mean by auxiliary verb? What is mean by auxiliary verb? மிஸ் வந்து அந்த பிக்சருக்கு கீழே உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்திருக்கேன் பாருங்க, அதுதான் கொஸ்டின். auxiliary verb அப்படின்னா என்ன அப்படின்னா an auxiliary verb is also known as a helping verb. என்னன்னு சொல்றாங்க? அத helping verb. Helping verb. Yes, is a verb that used alongside a main verb to express its tense, mood or voice அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Think of them as the support clue for your sentences, while the main verb does the heavy lifting of showing the actual action. The auxiliary verb adds crucial context. ஓகேவா? நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அத ரைட் டவுன் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஐம் கிவிங் இதற்கான தமிழ் மீனிங். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படிங்கறத மிஸ் சொல்லிடுறேன். ஓகேவா? சிம்பிளா ஒரு தமிழ் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் குரூப்ல.
அப்படின்னா என்ன அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா முக்கிய வினை சொல்லுக்கு உதவி செய்து அதன் காலம் அல்லது பொருளை தெளிவாக காட்டும் வினைச்சொல் தான் துணை வினைச்சொல். அதுதான் என்னது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா துணை வினைச்சொல். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லியிருக்கோம் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, யாரெல்லாம் எழுதிருக்கீங்க தம்ஸ் அப் போடுங்க. மேம் நாங்க முடிச்சிட்டோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் தம்ஸ் அப் போடுங்க. Ma students, did you all finished ma? No ma'am. No ma'am. No ma'am. Okay, right part. Ma'am, power கிடைக்கல ma'am. டவர் கிடைக்கலையா? யாருக்கு? டவர் கிடைக்கலைங்களா? ஓகே, நோ இஷ்யூஸ்மா. நீங்க அப்படி கிளாஸ் கட் ஆனாலும் நோ இஷ்யூஸ். வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்களோட கிளாஸ் ஒர்க்ஸ்ல ரைட் டவுன் பண்ணிக்கோங்க. தென் முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா மிஸ் உங்களுக்கு மேம் வீடியோ சென்ட் பண்றாங்க இல்லையா, அதுல லெசன் பண்ணிக்கோங்க. மேம் வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? Okay, time up ma. Listen, just listen பண்ணிக்கோங்க. நீங்க அதுக்கு அப்புறம் கூட நோட் டவுன் பண்ணிக்கோங்க. No issues. Okay. Yes, முடிச்சிட்டவங்க ஓகேமா. உங்களால முடிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல,
வாட்ஸ்அப்ல தான் இருக்கும், நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. ஜஸ்ட் லிசன் டு மீ. ஓகேமா? எஸ் எஸ். ஓபன் யுவர் வீடியோஸ்மா. ஓகே மிஸ், இப்போ வந்து தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, வினை சொல் அப்படிங்கிறது நம்ம செயல்ல செய்யக்கூடிய வார்த்தைகளை தான் வினை சொல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எல்லாருமே சூப்பர்பா கொடுத்தீங்க. இப்போ துணை வினை சொல், உதவி வினை சொல் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து 3 மெயின் திங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காலம், இன்னொன்னு மனநிலை, இன்னொன்னு செயல்பாடு, அடுத்தது 4th ஒன் வந்து பெருப்பாட்டு நிலை. ஓகேவா? அத இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா டென்ஸ், மூட் அண்ட் வாய்ஸ். ஓகேவா? இதுல 3 மெயின் பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டென்ஸ், மூடு பிளஸ் வாய்ஸ். ஓகேவா? அத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? காலம், மனநிலை, செயல்பாட்டு, பெரும்பாட்டு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மிஸ் சொல்றேன். she is singing அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுல verb என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லுங்க. she singing அப்படிங்கிறதுல verb என்னன்னு சொல்ல போறீங்க. ஓகே, verb என்ன? she is singing, அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாள். இப்போ இது கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? she is singing, அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாள். இப்போ இதுல verb வினை. வெரி குட். யார் சொன்னீங்க? ஆதர்வா அப்படிங்கிற ஐடிக்கு எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. அதர்வாவா? எஸ் மேம். சீமா. வெரி குட், வெரி குட். சீமாக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். சிங்கிங் அப்படிங்கிறது என்னது? வினை சொல். ஓகேவா? இங்கிலீஷ்ல 3 பேர் இருக்கும். மேம் ஒரே ஐடில 3 பேர். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். வெரி குட். அதர்வா அப்படிங்கிற ஐடில 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க. நோ இஷ்யூஸ். ஓகே, நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ இவங்க எப்படி ஈஸியா பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு துணை verb என்னன்னு யார் சொல்ல போறீங்க? ஷீங்கிறது என்னம்மா? அவள். pronoun. சொல்லுங்க. ஷீங்கிறது நம்ம noun. அப்போ சென்டென்ஸ்ல நம்ம என்னன்னு சொல்றோம்? சப்ஜெக்ட். ஷீங்கிறவங்க நமக்கு சப்ஜெக்ட். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிருக்கேன்? பாடிக்கொண்டு இருக்கிறாங்க சொல்றேன் இல்லையா? she is, அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாள். அப்போ அந்த is அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது? துணை வினை சொல். ஓகேவா? isங்கிறது என்னது? துணை வினை சொல். துணை சொல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆக்சிலரி verb. ஒரு verb சொல்லிட்டாங்க தான் ஆக்சிலரி verb அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஓகேவா? இப்போ மிஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு பிக்சர் சென்ட் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதுல சப்ஜெக்ட் என்னன்னு எழுத போறீங்க, ஆக்சிலரி verb என்னன்னு எழுத போறீங்க, பிளஸ் வந்து மெயின் verb என்னன்னு எழுத போறீங்க. மெயின் verbனா verb தான் மிஸ் மெயின் verbன்னு சொல்றேன். ஓகேவா? சொல்லலாம். இப்ப பாருங்க, கேக்குறேன் யாரெல்லாம் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆக்சிலரி verbனா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ பண்ண முடியும் இல்லையா? எஸ். சோ ஆக்சிலரி verb எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மிஸ் சொல்றேன், நீங்க ரைட் டவுன் பண்ணிக்கிறீங்க. ஓகேமா?
Okay, ma'am. Very good. So, first one, am. A-M, am. எழுதிக்கோங்க. Am, is, did you all write, ma? Yes, ma'am. Okay. Am எழுதிக்கோங்க. Is எழுதிக்கோங்க. I-S, is, A-R-E, R. கமா போட்டு எழுதிக்கலாம் இல்ல 1 by 1 கூட நீங்க எழுதிக்கலாம். Auxiliary word examples போட்டு எழுதிக்கோங்க. இந்த மிக்சர் வந்து உங்களுக்கு பிக்சர்ல கொடுக்கணுமா? பிக்சர்ல கொடுத்துட்டுமா? Ma'am, நீங்க சொல்லிடுங்க. ஓகே, வெரி குட். கார்த்திக், வெரி குட். நான் சொல்ல நீங்க எழுதிக்கோங்க. am, is, are, A-R-B, R. O-R கிடையாது, A-R-B. Okay. Then was, W-A-S, was. Again. Then were, W-E-R-E, were. Being, B-E-A-B, okay va? B-E-I-N-G, being. Please திருப்பி சொல்லுங்க. என்னம்மா? being, B-E-I-N-G, being. யாருக்கு என்ன டவுட் சொல்லுங்க. கார்த்திகாக்கு என்னமா டவுட்? மேம் இதோட முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா மேம்? இருக்கு. ஓகே, சொல்லலாமா? முடிச்சிட்டு. ஓகே. being, B-E-N, ஓகேவா? A-B-B-E-N, being. ஓகே. being, being. next B, A-B, A-B-ல வர B-E, B, ஓகேவா? ஃபினிஷ்டா? சவுண்டே வரல. ஓகே, மைக் ஆன் பண்ணிட்டு வீடியோ மட்டும் கொடுத்துட்டாங்க. எழுதிட்டா சொல்லு. Finish, ma'am. Finish, ma'am. மேம் நீங்க பீல சொன்னீங்க. எஸ்மா. பி முடிச்சிட்டீங்களா? பீயிங், பி. எஸ் மேம். Finish, ma'am. Yes, I'm giving 8 words, ma. Am, is, are, was, were, being, been, be. Next one then, has. H-A-S, has. Yes, ma'am. Next வந்துட்டு have. H-A-V-E, have. Yes, please. Ma'am, one more time say, ma'am. Have, ma, have. H-A-V-E, have.
Okay, ma'am. Next, had. H-A-D, had. Yes, ma'am. Okay, ma'am. Finished-டா? Yes, ma'am. Yes, ma'am. முடிச்சிட்டேன், ma'am. Okay. Had முடிச்சதுக்கு அப்புறம் did. D-I-T, did. D-I-D, did. Yes, ma'am. Shall. S-H-A-L-L, shall. Listen, உங்களுக்கு யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா மிஸ் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் மாணவரோட அந்த மாணவர் உலகம் குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன் காமன் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஓகேமா Okay, ma'am. ஓகே will W-I-L-L will W-I-L-L நோட் டவுன் பண்ணிட்டீங்களாப்பா Yes, ma'am. Yes, ma'am. should S-H-O-U-L-D S-H-O-U-L-D should Yes, would W-O-U-L-D would yes, ma'am. U-L-D would next one may M-A-Y may Yes, ma'am. next Yes, ma'am. might M-I-G-H-T might Yes, ma'am. next must M-U-S-T must Yes, ma'am. C must next can C-A-N can could next one could C-O-U-L-D could next one does D-O-E-S does D-D-O-E-S does next one do D-O do Yes, ma'am. need N-E-E-D need N-E-E-D need Yes, ma'am. okay listen out do O-U-G-H-T out do T-O-2 Ma'am, one more time, say. O-U-G-H-T out to raring ஆன auxiliary verb உங்களுக்கு இத ஆஃபர்னா வராது சம்டைம்ஸ் ரேரிங்னா வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா Okay, ma'am. சோ வரைக்கும் ஆக்சிலரி verbs இருக்கட்டும் இன்னுமுமே இருக்கு பட் அத நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சிம்பிள் இருக்கிற ஆக்சிலரி verbsக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா Okay, ma'am. ஓகே இப்பதான் வந்து ஒரு பெஸ்டான சேலஞ்சிங் மிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே உங்களோட நோட்ல ஆக்சிலரி verb தான் என்னன்னு எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா so that giving some examples in your WhatsApp group அதுல எக்ஸாம்பிள்ஸ் மிஸ் கொடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து அத வந்து சொல்ல போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதுல
சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு சொல்ல போறீங்க. ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன்னா எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும்? சப்ஜெக்ட் சொல்லணும், நெக்ஸ்ட் வெர்ப் சொல்லணும், அடுத்தது ஆக்சிலரி வெர்ப். இப்போ இதுல 3 இருக்கு. ஓகேவா? சப்ஜெக்ட் இருக்காங்க, என்ன இருக்கு? ஆக்சிலரி வெர்ப் இருக்கு, மெயின் வெர்ப் இருக்காங்க. ஓகேவா? ஒன் சென்டென்ஸ்ல 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. நீங்க எனக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி சொல்ல போறீங்க. ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு மிஸ் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? she is playing. இப்போ இதுல she அப்படிங்கறவங்க யாருன்னு சொல்ல போறீங்க? she அப்படின்னா என்ன? வெரி குட், வெரி குட். she அப்படின்னா வெரி குட், வெல் டன். நெக்ஸ்ட் is அப்படின்னா என்ன? Auxiliary verb. Auxiliary verb. Very good, very good. Singing அப்படின்னா Verb. Noun. என்னது? சிங்கிங்னா என்னது? Verb. Verb. Main verb. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க மிஸ். இப்போ she அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல எனக்கு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ தே கொடுத்திருக்கீங்க. தே அந்த ருத்ரா தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. அந்த கூட மூஞ்சியே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ தே அப்படிங்கறதும் சப்ஜெக்ட் தான். அது வந்துட்டு என்னது? தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே. ஆர் ஆர் சேயிங். ஆர் மிஸ் என்ன சொல்லிருக்கேன்? நீங்க எழுதிருக்கீங்க பாருங்க. Auxiliary verb. verb. Very good. Auxiliary verb. ஓகேவா? playing அப்படிங்கிறது என்ன? Verb. Main verb. main verbல main verb. ஓகேவா? ஓகே, வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்களா எனக்கு சொல்ல போறீங்க. யார் சொல்ல போறீங்கன்னு பாப்போம். ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்க, அதுல சப்ஜெக்ட் என்ன, ஆக்சிலரி வெர்ப் என்ன, மெயின் வெர்ப் என்னன்னு சொல்ல போறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸும் ஐம் கிவிங் இன் தி வாட்ஸ்அப் குரூப். ஓகேவா? அத ரீட் அவுட் பண்ணி நீங்களா எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. சொல்லுங்க பாப்போம். I subject. I subject. Very good. Have auxiliary verb. Very good, very good. Have auxiliary verb. Super, super. Main verb. Finished my homework. அப்படிங்கிறது Main verb. main verb. Very good. Super. Super. Next யார் சொல்றீங்க? இப்போ பிரியன் சொல்லி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எனக்கு யார் சொல்லணும் அப்படின்னா ருத்ரா அப்படிங்கிற ஐடில இருக்கீங்கல்லப்பா. Yes, ma'am. அவங்க சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். He subject. Very good. Was auxiliary verb. Very good, very good. Main verb. Super, very good. Very good. Very good. Okay, next எனக்கு யார் சொல்லணும் அப்படின்னா கார்த்திகா சொல்றீங்களாமா? Yes, ma'am. சொல்லுங்க. He subject. He subject. Very good. Have is actually லிசன் பண்ணுப்பாங்க. என்ன சென்டென்ஸ் இருக்கு? we will go tomorrow அப்படின்னு இருக்கா? Yes, ma'am. நாங்க நாளைக்கு போவோம். we will go tomorrow அப்படின்னு சொல்லிருக்காங்க. சென்டென்ஸ் நாளைக்கு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. ஃபியூச்சர்ல இப்ப நீங்க will அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல போறீங்க. we அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லிட்டீங்க. will என்னது?
ma'am. புரியலமா கார்த்திகா, நல்லா லிசன் பண்ணுங்கடா. நீங்க உங்க நோட்ல எழுதிருப்பீங்க பாருங்க, வில் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் அப்படின்னு நோட்ல எழுதிருப்பீங்க பாருங்கப்பா. புரியலையா கார்த்திகாக்கு? பேபி Ma'am, எனக்கு கொஞ்சம் புரியல ma'am. எழுதிருக்கீங்கல்ல உங்க நோட்ல, அது எல்லாமே என்னன்னு சொல்லிருக்கேன் மிஸ்? ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லிருக்கேன். வேர்ப என்னது நீங்க தான் சொல்லணும். கார்த்திகா Ma'am, will na வந்து actually verb ma'am. வெரி குட். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes ma'am. கோ டுமாரோ அப்படிங்கிறது என்னது? மெயின் verb. வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப நீங்களே தான் சொல்ல போறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லுங்க. யூ கேன் ஸ்விம் வெல் அப்படிங்கிறதுல யூ என்ன, வில் கேன் என்ன, ஸ்விம் வெல் அப்படிங்கிறது என்ன? யூ என்ன ஃபர்ஸ்ட்? Ma'am, you na வந்து subjective. எஸ். Can na வந்து auxiliary verb. வெரி குட் வெரி குட். Go tomorrow na வந்து main verb ma'am. swim well. எஸ். swim well na main verb. Main verb. Very good. Next, she does not like coffee. அவளுக்கு காஃபியே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. she does not like coffee. அவளுக்கு காஃபியே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல யார் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா அதர்வா. அதர்வா ஐடியில இருக்கீங்கல்லப்பா. நீங்க சொல்லுங்கம்மா. என்ன மேம் சொல்றோம்? சப்ஜெக்ட் ஆக்சுவலி மெயின் வேர்ப்னா என்னன்னு சொல்லணும். ஒரு அதுல மிஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்னன்னு வேணும், ஆக்சிலரி வேர்ப் மெயின் வேர்ப்னா என்ன? புரியல மேம். நீங்க 3 மெம்பர்ஸ் சீமா கூட 3 மெம்பர்ஸ் என்னென்ன கிளாஸ்ல இருந்து ஜாயின் ஆயிருக்கீங்க? லெட்ஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப்மா. எந்த ஸ்டாண்டர்ட், எங்க படிக்கிறீங்க, உங்க நேம் என்ன சொல்லுங்க பாப்போம். உன் நேம் சொல்லு. Miss Kayal. கயல். எந்த ஸ்டாண்டர்ட் பா கயல்? 6th ma'am. 6th standard. May I know your school name ma? என்னப்பா? புரியலப்பா, சத்தமா சொல்லுங்க. உங்க வாய்ஸ் ஏதோ பிரேக் ஆகுதுப்பா. ஓகே சீமா ஆன்சர் பண்ணலாமாப்பா? ஓகே நோ இஷ்யூஸ். சீமாக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன்.
சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த லாஸ்ட் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் பார்க்க போறோம். she அப்படிங்கிறது என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். வெரி குட். does அப்படிங்கிறது auxiliary verb. not like to அப்படிங்கிறது Main verb. main verb. ஓகே சூப்பர். எல்லாருமே ஐயாக்கு ஆன்சர் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஐ ஹோப் எஸ் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே கிளாஸ். எஸ் Yes, ma'am. எல்லாருக்கும் கம்ஸ் போடுங்க. யாராருக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகே அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாருமே தம்ஸ் அப் போட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்துட்டு ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் மெயின் வேர்ப் மிஸ் பார்த்தோம் இல்லையா? மெயின் வேர்ப ஆக்சிலரி வேர்ப்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு ஆக்சிலரி வேர்ட்ஸ்ல, அதை எப்படி சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து மிஸ் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணுவேன் ஹோம்வொர்க். ஓகேவா? அத ஸ்பிளிட் அவுட் பண்ணி எனக்கு ஹோம்வொர்க் எழுதி சென்ட் பண்ணணும். ஓகேவா? சப்ஜெக்ட்னா என்ன, ஆக்சிலரி வெர்ப்னா என்ன, மெயின் வெர்ப்னா என்னங்கறத சென்டென்ஸ்ல இருந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணிட்டு எழுதி காமிக்கணும். ஓகே? Yes, ma'am. எல்லாரும் Yes, ma'am. கிளாஸ் ஆமா அஸ்வினி மா சொல்லுங்கம்மா, முடிஞ்சிடுச்சா? எஸ்மா கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்களா? ஓகேம்மா ஓகேம்மா ஓகே மகிழ்ச்சி. பிள்ளைங்க எல்லாம் வந்து இன்னைக்கு மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து அடுத்த வகுப்புல அழகா வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு இன்னைக்கே அழகா எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணாங்க இல்லையா? நீங்க ஒவ்வொரு இதா பிரிச்சு கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணாங்க. எல்லாரும் சொன்னாங்க, யாருமே வந்து தப்பா சொல்ல, கரெக்டா வந்து சொல்லிட்டாங்க. நீங்க என்ன நடத்துனீங்களோ அதை வந்து கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? இது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு வகுப்பும் வந்து வகுப்பை நல்லா கவனிச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல டெவலப்மென்ட்மா. ஆமா 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 ரொம்ப ஆர்வமா வந்து எல்லாரும் எழுதுறது, அந்த பதில் சொல்றது குரூப்ல வந்து எம்மா நாங்க இத வந்து உங்களுக்கு குரூப்ல வந்து போடுறோம், நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சீங்கம்மா, எடுத்து வச்சுட்டு படிங்க. போட்டுடும். நீங்க இன்னைக்கு நடத்தின ஆக்சிலரி வெர்பை வந்து போட்டுடுமா. ஓகே 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 லிசன் ஆல் எல்லாரும் அழகா உங்களோட சப்மிட் பண்ணனும். ஓகேமா? கேமரா ஆன் பண்ணுங்கம்மா, கேமரா ஆன் பண்ணுங்க. புரிஞ்சுதா? வகுப்பு புரிஞ்சுதா? சொல்லுங்க. Yes, ma'am. கார்த்திக் ஓகே 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 எல்லாமே புரிஞ்சுது. ஓகே மகிழ்ச்சி. பிரியன் ஓகே ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே டவுட் இருந்தாலுமே நீங்க அந்த குரூப்லயுமே சென்ட் பண்ணுங்க. மிஸ் எனக்கு இது புரியல அப்படிங்கறத வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணாலும் ஓகே, ரிட்டன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் ஓகே தான். புரியலன்னா குரூப்லயே சென்ட் பண்ணுங்க. மிஸ் வாய்ஸ் நோட் கொடுத்து கிளியர் பண்றேன். ஓகேவாமா? ஹோம்வொர்க் வந்து எப்படி மேம் எழுதணும்? இப்ப நீங்க அனுப்பிருக்கீங்க மேம் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு, அதை எடுத்து எழுதுனா நீங்க புதுசா அனுப்புவீங்களா? அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்காக அதை கொடுத்தேன். கிளாஸ் டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஐ எம் கிவிங் சம் ஹோம்வொர்க்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷ் த ஆன்லைன் கிளாஸ். ஓகே உங்களுக்கு ஆன்லைன்
கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களோட குரூப்ல ஹோம்வொர்க் மிஸ் சென்ட் பண்ணுவேன். அதை நீங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதணும், ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா என்ன, ஆக்சிலரி வெர்ப்னா என்ன, மெயின் வெர்ப்னா என்னன்னு பிரிச்சு எழுதணுமோ அந்த மாதிரி காலம் போட்டு எழுதணும். ஓகேவா? சப்ஜெக்ட் என்னது, ஆக்சிலரி வெர்பு, மெயின் வெர்புன்னு காலம் பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு அழகா உங்களோட ஹோம்வொர்க் சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? I'm giving only 10 sentences only. ஓகேவா? அத மட்டும் நீங்க அழகா எனக்கு ஹோம்வொர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இன்னும் நிறைய சம் எக்ஸாம்பிள்ஸோட நிறைய ஆக்சிலரி வேர்ப்ஸோட நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேமா? எஸ் மேம். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். குழந்தைங்க என்ன உங்க மிஸ் வந்து என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை நீங்க செய்துட்டு மாணவர் உலகத்துல பதிவு போடுங்க. சரியா? எஸ் மேம். போடுங்க, அங்கேயே உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நடத்தின பாடத்தையும் உங்களுக்கு நான் போடுறேன். அதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு போனது 2 போட்டிருந்தேன் பாருங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிங்க, எடுத்து பிரிண்ட் எடுத்துட்டு படிங்க. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா இன்னைய வகுப்பு நடத்துனீங்க. எல்லோருக்கும் வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். அடுத்த வகுப்பு எப்போது அப்படிங்கறத மாணவர் உலகத்துல அறிவிப்பு கொடுக்குறேன். சரியா? எஸ் மேம். ஓகேம்மா, ஓகே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அழகா பாடம் நடத்துனீங்க. வாழ்த்துக்கள்மா. Thank you. மகிழ்ச்சி, 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 மகிழ்ச்சிமா.